ஆக ஐயான்னு ஒரு தலைவர் வராமல் இருந்திருந்தால் வட தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய இளைஞர்களும் நக்சல்வாதிகளாக இருந்திருப்பாங்க, நான் உள்பட. என்னுடைய தந்தையும் அது போல சிந்தனை உள்ளவர், ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர். என்னை உருவாக்கிய எனது இனமான கால மருத்துவ ஐயா, எனது தந்தை போல உள்ள ஐயா அவர்களும் இதே போன்ற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர். பாமக நிறுவன மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட உங்களை பற்றி குறிப்பிடும்போது என்னுடைய வயிற்றில் பிறக்காத மகன் அவர் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு உங்கள் மீது அன்பு ஏற்பட என்ன காரணம்? நான் ஐயா என்னுடைய தந்தைன்னு சொல்றதை விட ஐயான்னு தான் இன்னைக்கு, ஏன்னா தந்தையை விட உயர்ந்த சாணம் ஐயா. எனக்கு இன்னொன்னு, ஐயா போல் ஒரு தலைவர் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வட தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்னா, இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கிற மக்கள் தொகையோடு இருக்கிறவங்களோட பீகார் மிகப்பெரிய தீவிரவாதிகள் ஒரு மாநிலம் மாட்டி சிக்கி தவிக்க பாருங்க. அதுபோல வன்னிய இளைஞர்கள் தவறான பாதையில் போய் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இவங்களை சமப்படுத்தி சீர்படுத்தியது ஐயா.